நான் வந்து நிறைய ட்ரிப் சொல்கிறேங்க. 7 வயசில் அப்பாவை இழந்தவன் நான். அதாவது பிறக்கும்போதே பணக்காரனாக பிறந்து ஏழையாக திரும்ப மாறி பல முறை ஏழையாக மாறி பல முறை பணக்காரனாக இருக்கேன். 5 முறை வாழ்க்கையில் தோற்று திரும்ப திரும்ப ஜெயிச்சிருக்கேன். ஒரே காரணம் என்னோட உழைப்பு, என்னோட குடும்பம். இது 2 தான் சொல்லுவேன். ஏன்னா நான் எப்பயுமே ஆரம்பத்துலேருந்தே சின்ன வயசுலேருந்து நானும் நல்லா இருக்கணும், என்னை சேர்ந்தவங்களும் ரொம்ப நல்லா இருக்கணும்னு எப்பயுமே ஒரு எண்ணம் அதை மைண்டில் வச்சுருப்பேன். அதே மாதிரி இப்போ துபாயிலேயும் இன்றைக்கி ஒரு நல்ல பேரை நம்ம இருக்கிற இடத்துல ஒரு நல்ல பேரை எடுக்கணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருப்பேன். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா என்னோடய எல்லா விஷயமும் துபாயில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம இருந்த இடத்துக்கு விசுவாசமாக இருக்கணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருப்பேன். அதே மாதிரி இந்த விழா இப்போ இன்றைக்கி இந்தியாவில் நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னோடய ஊர் மக்கள் தான். ஏன்னா அவங்க எப்பயுமே கேட்குறது எல்லா விஷயமும் துபாயில் பண்ணுற எங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டதுனால தான் இந்த ட்ரிப்பு. அதுக்கு 2வது காரணம் திரு ஜீவா சாரும். அவர் சொன்னார் கண்டிப்பாக நீங்கள் வரணும் இங்கே ஏன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் நம்பலை நான் வருவேன்றத. ஏன்னா அவருக்கே ஷாக்காக இருந்தது திடீர்னு வந்து நின்னது. ஆஃப்டர் 3.5 years 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவுக்கு வரேன். வரும்போது ஒரு சந்தோஷம், ஒரு வெற்றி. அதுக்கு மூல காரணம் இப்போ பார்த்த திரைப்பட நட்சத்திரங்கள் அவங்க அத்தனை பேரும் ஒரு குடும்ப நண்பராக தான் என்கிட்ட பேசியிருக்காங்க, பழகிருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு ஒரு முகம் வேறு மாதிரி சொல்லுவாங்க. நாம் எப்படி நடக்கிறோமோ அதை வச்சு தான் எதிரில் இருக்கிறவங்க டிசைட் பண்ணுவாங்க. எதிரியாக இருந்தாலும் நண்பனாக இருந்தாலும் ஏன் நாமளாக அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்ககிட்ட ஒரு நல்ல விதமாக பழகணும். ஈவன் எந்த எண்ணமாக இருந்தாலும் மாற்றிக்கிட்டு நம்ம விட்டு கொடுத்து போவோமே, ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் அந்த மாதிரி போகும்போது நிறைய நண்பர்களை இப்போ சம்பாரிச்சிருக்கேன். நிறைய நட்பு வேறு மாதிரி என்னோட வயசுக்கு தகுதிக்கு அதிகம்தான் நினைக்கிறேன். அந்த அளவு இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஒரு சக்ஸஸ் மீட்டுன்றதை தாண்டி இந்த கண்ணன் ரவிக்கு ஒரு அடையாளம் கொடுக்க இத்தனை பேர் வந்தது. ஃபஸ்ட்டு என்னோட நன்றி, இருந்தாலும் இந்த நன்றி. அது பத்திரிகையாளருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா என்னோட 2 படத்துக்கும் அவங்க கொடுத்த ஆதரவு வேறு எந்த படத்துக்கும் கொடுத்துருப்பாங்களான்றது எனக்கு தெரியாது. நிச்சயமாக முதல் நன்றியை சொல்லணும். ஏன்னா ஒரு உண்மையான விஷயத்துக்கு கூட நிற்கிறாங்க. பத்திரிகையாளருக்கு முதல் நன்றி, தேங்க்யூ. ஏன்னா இந்த படம் வெற்றி வந்து பாதி உங்களை சேரும், மீதி மக்களை சேரும். கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிறது என்னோடய ஃபேமிலிக்கும் என்னோடய நட்பு வட்டாரம் இவங்க தான். இவங்க எல்லாம் சேர்ந்த வெற்றி தானே ஒழிய இது என்னோட வெற்றி கிடையாது. உறுதுணையாக நின்று அதாவது ஒருத்தவன் நல்லா ஜெயிக்கணும்னா குடும்பம் வந்து நல்லபடியாக அமைஞ்சிச்சுன்னாவே இஸ் சக்ஸஸ். அதாவது ஒரு மனுஷன் பொழுதனைக்கு வேலை செஞ்சுட்டு போய் வீட்டில் இருக்கிற நேரம் ஒரு குறைவான நேரம், அந்த நேரம் நிம்மதி இல்லைன்னா அவன் யோசிக்கிறது திறனே குறைஞ்சி போயிடும்னு என்னோட எண்ணம். அந்த இடத்துல எனக்கு நிம்மதியை கொடுத்த என்னோடய குடும்பத்துக்கு முதல் நன்றி. ஸ்பெஷலி என் மனைவி, குழந்தைகள் உறுதுணையாக எல்லா கஷ்டத்துலேயும் அவங்க முகம் சுழிச்சது கிடையாது. ஏதாவது கொடுக்குறோம்னா கூட ஒரு சில வீட்டில் ஏன் இப்படி கொடுக்குற, ஏன் இப்படி அழிக்கிறேன்னு ஒரு நாளும் அவங்க மனசார அந்த வார்த்தை வந்ததில்லை. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் நான் பத்திரமா பார்த்துக்குவேன்னு. என்ன கீழே போனாலும் திரும்ப கொண்டு வந்துடுறேன்னு ஒரு அசாத்திய நம்பிக்கை அவங்களுக்கு. அதை ப்ரூவ் பண்ணிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, இங்கே வந்த அத்தனை பேருக்கும் திரும்ப ஒரு முறை வந்து நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா இன்னும் நிறைய விஐபி வந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா காலதாமதமாக ஸ்பெஷலி சுரேஷ் கோபி சார், தமிழ்குமரன், இப்படி நிறைய பேர். ஏன்னா இது முழுக்க முழுக்க படத்தை தாண்டி என்னோட நட்புக்காக அவங்க வந்தவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுவேன். அதை நான் கண் கூட நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இந்த சினிமா ரசிகன், சினிமா வெறியன் அப்படின்னு ஒன்று நடக்கும் இல்லை சார். இந்த சினிமாலேருந்து தான் எனக்கு சினிமா மேலே இவ்வளோ ஒரு ஈடுபாடு, இவ்வளோ ஒரு காதல்னு. ஏதாவது ஒரு திரைப்படம், ஒரு கேரக்டர், ஒரு ஸ்டார் யாராவது இருக்காங்களா? எனக்கு என்னென்னா சின்ன வயசுலேருந்து எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஸ்மோக்கு, தண்ணி எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும். ஒரு 3 வருஷம் நம்ம வந்து ஒரு 3 மணி நேரம் கட்டி போடுறது இந்த ஒரு சினிமா மட்டும்தான். நம்ம வந்து மனசையோ எண்ணத்தையோ எல்லாத்துக்குமே. ஏன்னா ஏதாவது ஒரு பழக்கம் இருக்கணும், இல்லைன்னா நம்ம வந்து பைத்தியக்காரன் ஆயிடுவோம். கண்டிப்பாக எனக்கு அந்த சினிமா வந்து ஒரு பக்கம் ஈர்ப்பாச்சு. அதே மாதிரி நிறையா புக்கு படிப்பேன். ஸ்பெஷலாக சொன்னால் அறிவுபூர்வமான பேச்சு பேசுகிறவங்கள ரொம்ப ரசிப்பேன். சமீபத்தில் சீமான் சார் அவர்தெல்லாம் ரிவைன் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா தமிழில் நிறைய பேர் பேசுறது புரியவே புரியாது. ஆனால் இந்த மாதிரி உள்ளவங்க பேசும்போது நம்மளை தாண்டி யோசிக்க வைக்கும். ஏன்னா
உண்மையிலே உங்கள் பேச்சுக்கு அடிமை சார். நன்றி சொல்லணும். அது முத நான் பார்த்த படம் என்னோடய லைஃப்பில் ராஜராஜ சோழன் நினைக்கிறேன். எனக்கு நல்லா வேணது தெரிஞ்சு அந்த படம் பார்த்தப்போ ஒரு பிரமிப்பு. அந்த டைம்லேயே ஒரு 70 mm ஒரு பெரிய திரையில் வந்த படம் அது. உண்மையிலே அதுலேருந்து தான் ஒரு ஈர்ப்பு வந்தது நிஜமாக. அதுலேருந்து அப்படியே தொடர்ச்சியாக எல்லா படமும் பார்ப்பேன். இன்னைக்கு என்னோட குடும்பம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு போனாலும் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் படம் பார்ப்போம், ஏதாவது ஒரு லாங்குவேஜ். அதனால தான் இந்த கதையை சூஸ் பண்ணும்போது கூட முழுக்க எந்த ஸ்டோரி அவங்க சொல்ல வந்தாலும் 2.5 மணி நேரம் அவங்க கதையை கேட்டு தான் நான் முடிவு பண்ணுவேன். ஏன்னா நான் திருப்தி அடைஞ்சால் தான் மற்றவங்க ஓரளவு திருப்தி அடைவாங்கன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கே சொல்லிடுவேன். சரியில்லைன்னா கூட அவங்கள காயப்படுத்த மாட்டேன். போய் நல்லதாக எடுத்துகிட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன், நிறையா பிளான் இருக்குது, கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். ஸோ அதனால தான் இப்போ இந்த கதையை சூஸ் பண்ணது கூட அவர் சொன்ன 2 விஷயந்தான். ஏன்னா தொடாத ஒரு சப்ஜெக்ட்டு, பக்கத்து வீடு நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் பார்க்குறது. திடீர்னு சாவு இருக்கும், கல்யாணம் இருக்கும், அதாவது சொந்தமாக கூட இருக்கும், எதிரியாகவும் இருக்கும். அது வேறு மாதிரி எமோஷன் இருக்கும். உடனடியாக நான் ரொம்ப ஷார்ட் டைம் கேட்ட ஒரே கதை. 2வது அது ஜீவா சார் உண்மையிலே அவரோட கேரியரில் இது ஒரு வித்தியாசமாக இருக்குன்றது அப்பயே நினச்சேன். நான் இப்போவும் சொல்கிறது, எனக்கு 80% திருப்தி. டைரக்டர்கிட்டே சொன்னேன் நான், இன்னும் 20% காமெடி இன்னும் கொஞ்சம் நல்லா அடித்து நம்ம ஊர் அந்த மேளதாளெல்லாம் 2 பக்கமும் சாவுக்கும் கல்யாணத்துக்கும் அடித்து இன்னும் பட்டையை கிளப்பிந்தாருன்னு வச்சுங்க. இது 100% வேறு மாதிரி ஒரு கொண்டு போய் கொடுத்துருக்கோம் ஜர்னி. இப்பயும் 80% தான் திருப்தி. நான் திரும்ப சொல்கிறது ஓகே. ஏன்னா நான் ஒரு ரசிகனாக தான் அந்த படத்தை பார்த்து நான் முடிவு பண்ணேன். நன்றி. ஆனால் இருந்தாலும் ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கீங்க, அதில் டவுட் கிடையாது. அவர் கொடுத்ததுக்கு மேலே நான் கொண்டு போய் சேர்த்துருக்கிறேன். அந்த டெசிஷன் தான். ஏன்னா இந்த வெளியில் காக்கா உட்காந்துருக்க மாதிரி உட்காந்து ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும் டேட்டுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். சரியான தருணம் கிடச்சிது. ஏன்னா 30ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணி 15ஆம் தேதி இறக்கி 14ஆம் தேதி ஒரே நாளில் ப்ரமோஷன் பண்ண ஒரே குரூப்பு நாங்களாக தான் இருக்கோம். அடித்து இறக்கணும். ஏன்னா யோசிக்கவே கூடாது. எல்லா இடத்துலையும் எங்கே திரும்பினாலும் இந்த படம் தெரியணும், இந்த முகம் தெரியணுன்றதில் ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஏன்னா இப்போல்லாம் ஒரு நல்ல படம் வர்றது ஒரு 3 நாள் 4 நாள் தான் ஓடுது. அதுக்குள்ளே இவங்களுக்கு போய் சேர்றதுக்குள்ளே அந்த படத்தை தூக்கிடுறாங்க. ஒரே ஐடியா தான். இந்த ஒரு நாள் 24 ஹவர்ஸில் எத்தனை ஊடகம் இருக்கும், போஸ்ட் ஒட்டுறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் போய் சேர்க்கணுன்றதில் ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஈவன் வெளிநாட்டிலையும் சரி, ஒரே நாளில் இன்றைக்கி வேர்ல்டு வைஸ் என்னோட எல்லா படமும் மினிமம் 1000 தேட்டரில் இறங்கும். ஏன்னா இந்த படம் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே நான் எடுத்த முடிவு எல்லாம் ஜெயிச்சதுக்கப்புறம் தேட்டரை மாற்றுவாங்க. இன்றைக்கி சுவிட்சர்லாந்து தொடங்கி ஆஸ்திரேலியா தொடங்கி யூஎஸ் வரைக்கும் தெளிவாக சொன்னது ஃபாரினில் ஒரே ஒரு அக்ரிமெண்ட்டு தான். என்ன லாஸ் வந்தாலும் நான் கொடுக்குறேன், ஆனால் என் படம் 1000 தேட்டருக்கு போகணும். அதே மாதிரி வரப்போகிற அத்தனை படத்தையும் இந்த உலகத்தில் எத்தனை இடம் தமிழ் இடம் இருக்கோ அத்தனை இடத்துக்கும் கொண்டு போவேன், மாற்று கருத்து இல்லை. ஏன்னா என்னோட குறிக்கோள் பணம் இல்லை. பணம் ஆண்டவ முடியத்தில் நல்லபடியாக சம்பாதிக்கிறேன். அந்த பிராண்ட், அந்த நேம், நல்ல படத்தை கொடுத்தேன், ஏனோ தானோ வந்துட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி 4 படம் எடுத்துகிட்டு ஓடிடக்கூடாது. அதுக்காக தான் ஒரே டைமில் ஒரு 16 படம் பண்ணது காரணம். புல்குத்து என்னென்னா எப்படியும் 10 ஜெயிக்கும், 6 அவுட் ஆகும், ஃப்ளாப் ஆகும். அந்த மனநிலைமைக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் எதுன்னு முடிவு பண்ண முடியாது. அதுக்கு தான், இல்லைன்னா ராசி இல்லாதவன் என்னை தடுத்திடுவாங்க. ரொம்ப நன்றி. உங்கள் நல்ல மனசுக்கு எல்லா திரைப்படங்களும் கண்டிப்பாக வெற்றி அடையணும் தான் எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். தீபக் சார் கண்டிப்பாக கேட்கணும் சார். லண்டனில் படிச்சிருக்கீங்க, இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஜர். பட் தமிழ் சினிமா மேலே உங்களுக்கும் அப்பா மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு உண்டு. இதற்கு காரணம் இஸ் இட் சினிமா மேலே இருக்கிற அந்த ஹாப்பினஸ், ஜாயா, இல்லை இஸ் இட் த விஷன் ஃபார் த ஃபியூச்சருங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ரொம்ப ஹாப்பி. ஒரு பெரிய சக்ஸஸ் வந்திருக்கு நம்மளுக்கு. அண்ட் ஏன்னா ஃபஸ்ட்டு அவர் நிதிஷ் ப்ரோ எனக்கு கதை சொல்லும் போது 20 minutes, he took 20 minutes. அண்ட் இந்த 20 minutesல எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஓகே அப்படி தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் த கண்டென்ட் வாஸ் ரியலி குட். ஸோ படம் எடுத்ததுக்கப்புறம் படத்தை பார்க்கும்போது அவர் ஒரு ஒர்க் எல்லாமே எப்படி இருந்துச்சு நாங்கள் பார்த்தோம். இஸ் எக்ஸ்ட்ராடனரி. எங்களுக்கு என்னென்னா, எனக்கும் அப்பாவுக்கு எப்பயுமே கதை கேட்கும்போது வி டோன்ட் எந்த ஹீரோ எதுவுமே நாங்கள் கேட்க மாட்டோம். நாங்களாம் தான் அப்புறமா டிசைட் பண்ணுவோம். அவர் ஒரு மைண்டில் வச்சுருப்பார். பட் நாங்களும் ஒரு சைடில் நாங்கள் ஓகே இவங்க இதுக்கு ஆப்டாக இருப்பாங்க அப்படிலாம் யோசிப்போம். ஸோ தமிழ் மூவிஸ் எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ். ஒரு மதர் டங்கில் நீங்கள் பண்ணும்போது யூ வில் டூ இட் வித் மோர் அஃபெக்ஷன் அண்ட் மோர் லவ். ஸோ அதனால தான் நாங்கள்
தமிழ் மூவிஸ் தான் மோராக ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம் இப்போ. அண்ட் மோர் ஆஃப் ஸ்கிரிப்ட் அண்ட் கான்டென்ட் அதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஃபேண்டாஸ்டிக் சார். சார் அதே சொல்லுங்கள் மாதிரி இந்த படம் வர்றதுக்கு முக்கிய காரணமே வந்து சௌத்ரி சார் தான். நான் அவரை எப்பயுமே கூப்பிடுறது வந்து பிரம்மான் தான் கூப்பிடுவேன் அவரை. என்ன ரீசன்னா அவர் வந்து யாருப்பா அந்த கண்ணன் ரவியை நான் முதல்ல துபாயில் பார்க்கணுன்னு சொல்லி கேள்விப்பட்டதுமே என்னோட மனம் அவ்வளோ நெழுந்தது. ஏன்னா ஆர்பி சௌத்ரி சாருக்கு ஒரு 100 படம் 99 படம் எடுத்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழா வரும்போது முதல் வேலை நான் அதில் இருக்கணும்னு சொல்லி கண்டிப்பாக நான் செய்யணும். ஏன்னா ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பாக ரொம்ப நன்றி சார். ஏன்னா இதுக்கு முழு காரணம் அவர் தான். அதுக்கப்புறம் தான் வந்து 2வது ஜீவா சாருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அதில் முக்கியமாக ரொம்ப சந்தோஷப்படுறது வந்து என்னை விட வந்து இவங்க ஜீவம் அம்மா தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவருடைய இந்த வெற்றிக்கு வந்து அவங்க தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மீண்டும் வந்து அந்த டைரக்டர் இந்த படத்துக்கு வந்து வெற்றிக்கு காரணம் வந்து டைரக்டர் தான். இந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போது இல்லை ஷூட்டிங் முடிஞ்சது அப்புறம் கூட இந்த ஜீவாவும் அவங்க குரூப் எல்லாம் சொல்லுவாங்க வந்து இந்த படத்தினுடைய ரெஷஸ் வந்து பார்க்கணும். எனக்கு பயம், என்னடா ஒரு படத்தில் வந்து ஒரு வேஸ்டி ஷர்ட் போட்டு படம் ஃபுல்லாக நீ நடிச்சிருக்கேன், நீ ஹீரோயின் வேறு கிடையாது, உனக்கு டான்ஸ் வேறு கிடையாது, அதனால் நான் மொத்த படம் முடிஞ்சது அப்புறமே மொத்த படம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான். ஆனால் படம் பார்த்தது அப்புறம் தான் எனக்கு ஒரு திருப்தி வந்தது. அதை விட அந்த படம் தேட்டர் ரிலீஸ் ஆனதுக்கு தான் முழு திருப்தி வந்தது எனக்கு. ஸோ எல்லாருக்கும் நான் அதாவது இந்த டைரக்டர் ஆகட்டும், முக்கியமாக மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு வந்து ஓரளவுக்கு சேர்த்ததுக்கு வந்து முக்கிய பங்கு வந்து மியூசிக் டைரக்டருக்கு உண்டு. அதை ரீகாண்டி அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தார். கேமராமேன் எல்லாரும் அத்தனை பேர் அத்தனை ஆர்டிஸ்ட்டும் இதில் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் என்ன சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணன் சாருக்கு மீண்டும் ஒரு நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஆர்பி சௌத்ரி சார். ஐ திங்க் உலகத்தில் சொல்லுங்கள் சார். ஓகே, என்னோட அருமை நண்பர், என்னோட சகோதரர், என்னோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து ஒரு வார்த்தை சொன்னால் அதை காப்பாற்றுவேன்றதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க சார். யூ ஆர் ரியலி கிரேட். ஒரே வார்த்தை தான் சொன்னேன். நான் வந்து துபாயிலேருந்து இந்தியா வந்ததுக்கு முதல் காரணம் இப்போ சொல்கிறேன். நீ என்ன பண்ணுவியோ கண்டிப்பாக நீ வந்து டெல்லி வர. 3.5 வருஷம் ஆச்சு சார். கண்டிப்பாக முடியாது சார், இன்னும் ஒரு 6 மாதம் ஆகும் சார், கொஞ்சம் வேலை இருக்குன்னு. எனக்கு அது தெரியாது. நீ வரலன்னா இன்னைக்கு டெல்லியில் நடக்கிற ப்ரோக்ராம் கண்டிப்பாக நடக்காதுன்னாரு. நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றினேன். ஒரே ஒரு வார்த்தை தான் போய் சொன்னேன். அங்கே சொல்லும்போது நான் வந்தேன்னா நீங்கள் எனக்கு வரணும், ஒரு வாக்கு கொடுக்கணும். என்னோட ப்ரமோஷன் என்னோட ஊருக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும். அது எப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வரீங்க, நானும் வரேன். என்னோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு எனக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லை சார். சார் தேங்க்ஸ் லாட். யூ ஆர் ரியலி கிரேட். நிறைய பார்த்தேன், ஆனால் நிறைய பேர் வாக்கு கொடுப்பாங்க, அதை காப்பாற்ற மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வாக்கு கொடுக்காமலே காப்பாற்றுறீங்க. யூ ஆர் ரியலி கிரேட். ரொம்ப சந்தோஷம். ஒரு அற்புதமான மனிதர், அற்புதமான நடிகர், மனித நேயம். பொலிட்டிக்கலில் நேர்மையானவங்க நிற்கிறது கஷ்டம்னுவாங்க. அந்த கஷ்டத்தை சார் அனுபவிக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் நான் வந்து அவரை அதாவது எல்லை தாண்டி நேசிக்கிற மனிதர். ரொம்ப சந்தோஷம் சார். யூ ஆர் ரியலி கிரேட். தேங்க்ஸ் 1000 டைம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. Vanakkam. Good evening to all. I'm so happy to be amidst you all while you are celebrating a great success, which was almost unexpected. And Jiva also back into full power and action after a long time. I'm so happy, not for Jiva, but his father, Chaudhary sir, who has been in the industry, spending a fortune, and also made a fortune, definitely. I know him from the times when he was with Goodnight Mohan. And their names also carry a semblance. So he is financed for a couple of my films as well. I'm looking forward to Kannan Ravi சாரை பற்றி சொன்னால் எனக்கு ஒரு 8 மாதமாக தான் அவரை தெரியும். ஆனால் ஒரு 8 வருஷம் அவரை தெரிய மாதிரி ஒரு என்ன அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் ஆயிடுச்சு. எங்களுக்கும் சார், எங்களுக்கும் ஒரு 8 மாதமாக தான் தெரியும் சார். என்னன்னு தெரியல, எல்லாரும் அதே டேட்டா தான் சொல்கிறாங்க. எல்லாரும் ஒரு 8 மாதமாக தான் தெரியுங்கிறாங்க. எனக்கு ஜானகி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளாங்கிற படத்துக்கு அவங்க தான் டிக்கெட்ஸ் எல்லாம் ஸ்பான்சர் பண்ணாங்கன்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். படம் ரிலீஸ் ஆகி ஓடி முடித்த பிறகு தான் தெரியும் அவர் தான் இதெல்லாம் அங்கே துபாயில் ஸ்பான்சர் பண்ணோன்னு.
அதுக்கப்புறம் வந்து அடுத்த வாட்டி போகும்போது அந்த ப்ரோக்ராமுக்கு அவர் தான் ஸ்பான்சர் பண்ணுறாரு. இப்போ எனக்கு துபாய் போனோம்னா ஒரு ப்ரோக்ராம் இருந்தால் அதோட மெயின் ஸ்பான்சர் வந்து கண்ணன் ரவிங்கிற ஒரு ஸ்டைலில் வந்திருக்கு. இப்போ போன வாரம் கூடி நான் அங்கே இருந்தேன். அப்போவும் இந்த ப்ரோக்ராமை பற்றி என்கிட்ட சொல்லலை. எனக்கு ப்ரவுட் டு பி அன் இந்தியன் சொல்லி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸோட துபாயில் வாழ்கிற குழந்தைங்களோட டெல்லியில் ஒரு ப்ரோக்ராம் இருந்தது. அதுக்காக அவங்க என் வீட்டுக்கு வந்து சாப்பிடணும், என் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் வந்து ஏஷியாநெட் அரேஞ்ச் பண்ணி அருண் ராகவன், அதே மாதிரி வித்யா இவங்கெல்லாம் வந்தாங்க. அவன் நான் சொன்னேன், எனக்கு வீட்டில் அவங்க உள்ளே வரணும்னா கேட் பாஸ் வந்து இந்த மனுஷங்கிட்ட தான் இருக்குது, இவர் இருக்கணும், இருந்தால் தான் இந்த ப்ரோக்ராம் நடக்கும்னு சொன்னேன். அவர் வந்தார். ஆனால் அவர் கரெக்டாக என்னை பழி வாங்கிட்டார். நான் இன்னைக்கு வர முடியாத நிலைமை. எனக்கு அவர் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு கூட புக் பண்ணி போட்டேன். எனக்கு இது சார்ட்டர்ட் ஃப்ளைட்னா எனக்கு ரொம்ப பயம். அப்போ நான் இல்லை, கிடைக்கிற ஃப்ளைட்டில் வரேன்னு சொல்லி அதனால தான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. அந்த இண்டிகோ ஃப்ளைட்டு இன்னும் 1 மணி நேரம் லேட் பண்ணிட்டாங்க. அதனால தான் லேட்டாக வந்தேன். அதுக்கு மன்னிப்பு வேண்டுகிறேன். ஆல்சோ ஐ எம் ஸோ ஹாப்பி தட் டிடிடி தலைவர் தம்பி தலைமையில் as or is still doing good business and wonderful results in Tamil Nadu and other parts of the country. I'm so happy for him. I'm looking forward to the next flick of his with Prabhudeva, which was yes. அவங்க இருக்காங்களா இங்க? வரலையா? ஓ ஓகே ஓகே. ஃபுல் மலையாளிஸ். சாருக்கு எப்பவும் அந்த மலையாளி கனெக்ட் இருக்குது இல்லை? ஒரு மலையாளி இல்லைன்னா நீங்கள் ஒரு படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லை? ஆக்சுவலி சௌத்ரி சாருக்கு கூட சௌத்ரி சாருக்கு வந்து துபாய்க்கும் சௌத்ரி சாருக்கும் ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. இப்போ நீங்கள் 83லேருந்து 82லேருந்து 90s வரைக்கும் இருக்கிற எல்லா மலையாளம் ஃபிலிம்ஸ் அவுட் ஆஃப் 100 ஃபிலிம்ஸ் ஒரு 98 ஃபிலிம்ஸ் அப்பா தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். ஸோ துபாய் வந்து அப்பாவுக்கு புதுசு இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் புது வசந்தம்ங்கிற ஒரு படம் ஆஃப்டர் 1990 விக்ரமன் சாரோடையும் பண்ணோம். அதுக்கப்புறம் புரியாத புது இந்த படத்து க்ரூ வந்து 90% மலையாளிஸ் இல்லை? ஆமாம் சார். 100 அந்த பெருமை எனக்கு தான் சார். அதுவும் பெருமை தான் எனக்கு. நான் வந்து என்னோட படத்தோட செலிப்ரேஷனுக்கு போனதே ரொம்ப கஷ்டம் போகிறது. ஆனால் இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து ஒரு செலிப்ரேஷனை கலந்து கொண்டு பேசும்போது என் கூட இருக்கிறவங்க மலையாளிஸ்ன்னு சொல்லும்போது கொஞ்சம் நான் அந்த ரீஜனாலிட்டி எல்லாம் பார்க்குற ஆள் இல்லை. இருந்தாலும் ஒரு ஐம் ப்ரவுட் that I have a successful team of Malayali new gen filmmakers with me on stage. I'm happy for. Oh, the director did the film called Falimi. Yeah, Falimi, not பின்னாடி தான் நிற்கிறார் சார். Okay. Good job. But I'm really looking forward to the one with Vadivelu sir. That is your third one, no? Oh, that is a film with Prabhudeva and Vadivelu sir. No? I think it is going to hit the bullseye. That is my expectation. It should be a super hit. I just wish and pray for you. He's got 11 in the rake, like how you refer to the Vande Bharat, sensational Vande Bharat now. It's a rake of films that he has in his filmy box. 12 of them. One is released. 16. Yeah. It's a full rake of Vande Bharat that he's 3 மலையாளம், 1 கன்னடா, 1 ஹிந்தி, பாக்கி தமிழ் எல்லாம் ரன்னிங்கில் போயிட்டுருக்கு. ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சார், தமிழுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது, ரிலேஷன்ஷிப்பு. ஒரு பாட்டு சார் வந்து தமிழில் அபிராமி பாடணும். அவங்க 2 பேரும் சேர்ந்து பாடுங்க. எங்கள் டீமை கொஞ்சம் ஹாப்பி ஆக்கி விட்டுருங்க. 2 பேரும் முடியவே அபிராமி வாங்க. 1 minute ப்ளீஸ். நீங்களும் நோ சார், நீங்க ஒரு சாங் ப்ளீஸ்.
திடீர்னு அப்படி கேட்டா எனக்கு tribute to SPB sir. I have not learnt music, but this song pushed me into learning music. I learned music with this song, alongside this song. I think you will all cherish this song, even if I sing it, because it's not singing, it's a prayer for SPB sir. இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே உலா போகும் மேகம் கனா காணுமே விழா காணுமே வானமே இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே உலா போகும் மேகம் கனா காணுமே விழா காணுமே வானமே. Wow. Thank you. Thank you. ஐயோ வேண்டாம் வேண்டாம். எல்லாரும் கொஞ்சம் பாருக்கு போகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பசங்க பாவம் ரொம்ப நேரமாக இங்கேயே நின்றுட்டு இருக்கிறாங்க. சாருக்கு இந்த பழக்கம் இல்லை. அண்ட் இதுக்கு மேலே இன்னொரு லைன் பாடினீங்கன்னா காப்பிரைட் ப்ராப்ளம்ஸும் வர வாய்ப்பு இருக்கு. But I think at this moment இதை விட ஒரு பர்ஃபெக்டான பிக்சர் இருக்க முடியுமான்னு தெரியல. The entire team of TTT is here to celebrate this big success. இந்த டீமுக்காக ஒரு மிகப்பெரிய கைதட்டல் and a beautiful picture. இந்த அழகான ஃபேமிலி போர்ட்ரேட்டுக்காக, இந்த அழகான ஃபேமிலி பிக்சருக்காக that's a moment. எல்லாரும் சேர்ந்த மாதிரி ஒரு பிக்சர். முன்னாடி யாராவது உட்காந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட உட்காந்துக்கலாம். யா இந்த விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலி நான் தனியாக இங்கே நின்று என்னால் பேச முடியல. என்னோட ஹோல் டீம் இங்கே வந்தால் தான் எனக்கு அந்த பேச்சவே வரும். வாங்க தலைவா, டைரக்டர் வாங்க, எல்லாரும் இல்லையா போயிட்டாங்களா பாருக்கு? வாங்க லிப்பின் வாங்க, எல்லாரும் வாங்க ப்ளீஸ் வாங்க, ஹோல் டீமே வாங்க, ஃபுல் லிப்பின் எல்லாருமே, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாரும் வாங்க. வாங்க பிரார்த்தனா கம். ஏய் சீக்கிரம் வாங்கப்பா, எல்லாரும் ஏற்கனவே ஒரு மாதிரி பார்த்துன்னு இருக்கிறாங்க. ஏய் வாங்கப்பா. ஆடியோ வரலீங்களா? பாட்டு போடல, சாரிண்ணே. தேங்க்யூ. 10:30 மணி. Okay, true team celebration. ஒரு கரகோஷத்தை கொடுக்கணும். அவர் தான் இந்த படத்தோட ஹீரோன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் தான் எல்லாரையும் வந்து எல்லார்கிட்ட இருந்து ஒவ்வொரு டேலண்ட்டும் வந்து வெளிப்படுத்தி அது கதையாக எழுதி ஒவ்வொரு வாட்டியும் வந்து இவர் ரைட்டர், எங்க ரைட்டர் இருக்கானோ எல்லாரும் பல ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க. விஜய் இங்க இருக்காரு. ஹலோ அனுராஜ். ஹலோ ஐயா வாங்க. இவர் தான் அவங்க வந்து பேப்பராக அனுப்பிச்சிட்டே இருப்பார். ஸோ நாங்கள் வந்து ஒரே லொக்கேஷன், அதாவது எல்லாருமே சொல்கிறாங்க ஒரு சின்ன படம்னு, பட் உண்மையிலேயே இது ஒரு சின்ன படம் இல்லை. இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப பெரிய ஒரு படம். ஏன்னா இந்த படத்தை வந்து எப்படி சொன்னார்னா, இந்த படம் வந்து மேக்ஸிமம் 1 hour 45 minutes 50 minutesக்குள்ளேயே முடிச்சிருவார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். ப்ரோ இது வந்து கொஞ்சம் இந்த சேட்டலைட் ப்ராப்ளம்லாம் வரும், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் படங்கள் எடுத்தால் கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே நல்லா நடிக்கிறத பார்த்து உடனே சீனை வந்து உடனே இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்க. உடனே அங்கேருந்து பேப்பர்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். உடனே அந்த வந்து ஒரு சீனை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இம்ப்ரூவைஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து நாங்கள் இந்த படத்தை பண்ணோம். ஸோ முதல் கண் வணக்கத்தை வந்து நன்றியை வந்து
நம்ம குமுளி மக்கள்கிட்ட சொல்லணும், அங்கே இருக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாருமே இந்த படம் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி சாமியை கும்பிட்டு கெடா வெட்டி எல்லாம் ஒருத்தங்களுக்கெல்லாம் சாமி வந்து இந்த படம் வந்து எப்போ வந்தாலும் ஒரு பெரிய படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த படம் ஒரு நல்ல வெற்றி அடையும், இது வந்து ஒரு விஸ்வரூப வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வாழ்த்தி அனுப்பிச்சாங்க. அப்போ வாழ்த்தி அனுப்பும்போது சரி இவங்க வந்து கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டில் சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாருமே இங்கே ஃபேமிலியாக இருந்திருக்கிறோம், படம் முடியும் போது எல்லாரும் கண் கலங்கி அழ ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்கள் வந்து இவ்வளோ சந்தோஷமாக இருந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அது சொல்லும்போது எனக்கு ரொம்ப அந்த விஷுவல்ஸ்லாம் இன்னும் கண்ணில் இருக்குது. ஸோ அதை நினைக்கும் போது இன்னும் எனக்கு அவ்வளோ ஒரு மனசு வந்து ரொம்ப குளிர்ந்து இருக்குது. அதுக்கு வந்து ஒரு நடிகர்லாம் வந்து என்ன சொன்னார்னா, ஐயா நான் உங்களுக்கு வந்து டைரக்டரை பார்த்து சொல்கிறேன், ஐயா எனக்கு கோடி கோடி நன்றி, என் புள்ள குட்டிங்கள் எல்லாரையும் நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன், எனக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ இங்கே வந்து இளவர் சார் வந்திருக்காரு, இங்கே சார் இப்போ தெரியல, ஐ திங்க் அவர் அங்கே இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ என் தம்பி ரம்யா சார் மிஸ் பண்ணுறோம். ஸோ 2 மெயின் பில்லர்ஸ் ஆஃப் த ஃபிலிமை மிஸ் பண்ணுறோம். அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு பில்லர் இங்கே இருக்காரு ஐயா வந்து இவர் தான் நம்ம ஐயா வந்து ரொம்ப பாடுபடுத்திட்டோம் ஐயாவை. அதாவது அவரை ஃபுல்லாக படுக்க வச்சு, அதாவது உடம்பெல்லாம் வலிக்கும், ஒவ்வொரு வாட்டியும் வந்து தண்ணி குடிக்க முடியாது, சாப்பிட முடியாது, இவங்க பாட்டுன்னு சம்டைம்ஸ்லாம் மறந்து வேற விட்டு போயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். பட் அதில் வந்து நீங்கள் லாஸ்ட் கிளைமேக்ஸில் வந்து ஒரு சீக்வன்ஸ் வரும், அந்த ஃபுல்லாக அலை அடிச்சுட்டு ஒரு சுனாமி மாதிரி ஒரு தண்ணிலாம் அடிச்சுட்டு வரும். இது வந்து டூப்லாம் போடாமல் நானே பண்ணுறேன்னு சொல்லி அவர் ஃபுல்லாக பண்ணி எங்களுக்கு வந்து இந்த 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 வயசில் கூட இந்த அளவுக்கு அவர் வந்து எங்களுக்கு பண்ண வைக்கிறாருன்னா, அப்போ நான் ஏன் வந்து தொடர்ந்து இன்னும் ஏன் நான் படம் பண்ணக்கூடாது? ஸோ நிச்சயமாக தொடர்ந்து நான் முயற்சிகள் நிச்சயமாக எடுத்துகிட்டு வரேன். உங்களை மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த்து, அதாவது எங்களுக்கெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்கிறீங்க. ஸோ உங்களை மாதிரி ஆளுங்க எங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கறதுனால தான் நாங்கள் இன்னும் நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறோம். ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. நீங்கள் வந்து பொறுமையாக இருந்து நாங்கள் பண்ண கூத்தெல்லாம் வந்து பொறுமையாக நீங்கள் வந்து சகிச்சுக்கிட்டீங்க. ஸோ அதுக்கு இது கரெக்டான ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த நேரத்தில் வந்து நாங்கள் நன்றியும் சொல்லிக்கிறோம், மன்னிப்பும் கேட்டுக்கிறோம் ஐயா. நன்றி ஐயா, நன்றி நன்றி. ஸோ உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட். இங்கே இந்த முகத்தில் இங்கே இருக்கிறவங்க எல்லாரோட முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் உங்களுக்கு தெரியும். நிறைய மெமரிஸ் இருக்குது. ஸோ இந்த படம் நல்ல வேளை இந்த படம் ரொம்ப நல்லபடியாக போச்சு. ஏன்னா இந்த படம் நல்லா போனதுனால தான் எல்லாமே ஒரு ஸ்வீட் மெமரிஸாக மாறி இருக்கு. நிச்சயமாக இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் அந்த ஒரு பியூட்டிஃபுல் மெமரிஸாக மாறி இருக்கு. அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம் நிதேஷ் அவர்களுக்கு எங்களோட இந்த தருணத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இதே தருணத்தில் தேங்க்ஸ் நிதேஷ். தமிழ் படத்தில் நிறைய தமிழ் டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க, நான் நிறைய படங்கள் நிறைய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். பட் சமீப காலத்தில் நிறைய இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா சொன்னாங்க, நான் கொஞ்சம் நல்ல படங்களும் பண்ணியிருக்கேன். 83 இந்த மாதிரி நல்ல படங்கள்லாம் பண்ணியிருக்கேன், அவங்களாம் பார்க்கல போல இருக்குது. பட் எஸ், ஒரு தமிழில் ஒரு சக்ஸஸ் வந்து ரொம்ப ஒரு டியூவாக இருந்தது. அதாவது இந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ் வந்து ரொம்ப ஒரு டியூவாக இருந்தது. அதுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி சக்ஸஸ். ஏன்னா தமிழ் டைரக்டர்ஸ் கொடுக்காதது நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கிறீங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த தருணத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த உங்கள் டீமுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். லிபினுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன், விஜய்க்கு நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாத்துக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் படங்கள் பண்ணும்போது நிறைய அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் சொல்ல முடியும். இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து நம்ம துபாயில் இருக்கிற இந்த மேரியட்டில் இருக்கிற எல்லா மெனு கார்டு கூட நமக்கு தெரியும் எவ்வளோ என்னென்ன இருக்குதுன்னு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கண்ணன் ரவி சார்கிட்ட இந்த விஷயத்தை வந்து நம்ம பியூட்டிஃபுல்லாக பிச் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த தருணத்தில் கண்ணன் ரவி சாரும் தீபக் ரவி அவர்களையும் நான் வந்து மேடைக்கு அழைக்கிறேன். ஸோ அவங்களும் இந்த டீமை வந்து நல்லபடியாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களோட அதாவது அந்த அதாவது கண்ணன் ரவி சாரோட ஆஃபீஸே மேரியட் தான். அங்கே இருக்கிற அவ்வளோ ஃபிலிம் மேக்கர்ஸ் அங்கே இருப்பாங்க. ஸோ அப்போ அவர் எங்ககிட்ட சொல்லுவார், சார் எல்லாரும் முந்திக்கிறாங்க, நீங்கள் தான் ரொம்ப லேட்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இல்லை சார், நாங்கள் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவோம். ஸோ இந்த கதையை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, இவங்க கதையை கேட்ட உடனே இவங்க படத்தை சூப்பராக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ இந்த தருணத்தில் நம்ம விடிவி அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கணும். ஏன் அவர் எங்கே காணும்னு தெரியல, ஏதோ கோச்சிக்கினார்னு நினைக்கிறேன். ஸோ விடிவிக்கு நன்றியை தெரிவிக்கணும். ஏன்னா காலையில் 8 மணிக்கு அவர் தான் வந்து இந்த கதை சூப்பர் கதையாக இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். சொன்ன உடனே ஆஃப்டர்நூனே மீட் பண்ணுறேன்னு சொன்னேன்னா ஆஃப்டர்நூனே மீட் பண்ணோம்.
அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோடனே மீன் சாப்பிட்டோம், ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாரு, அதை சாப்பிட்டோம். உடனே அட்வான்ஸை கையில் இருந்த காசை என்னமோ இருந்து அப்படி நீங்கள் சும்மா அட்வான்ஸாக வச்சுங்க, நீங்கள் 2 வருஷத்துக்கு கழிச்சு கூட பண்ணுங்கள், ஆனால் நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்லி அவரை ஃபஸ்ட்டு டேரக்டர் ப்ரொடியூசர் கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அவரை கமிட் பண்ணேன். சரி, இந்த கதையை போய் கரெக்டான ஒரு இடத்துல நம்ம போய் சொல்லணும். ஆக்சுவலி வெங்கட் பிரபு சாருக்கும் சொல்லிக்கணும், அவரும் இப்போ தாங்க சமீபத்தில் தான் நீங்கள் எப்போ மீட் பண்ணீங்களோ அன்றைக்கி தான் அவர் போயிட்டார் போல இருக்கு பாருக்கு. ஸோ இந்த அதாவது என்ன, அவர் வெங்கட் பிரபு எப்போ மீட் பண்ணாரோ ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் நாங்கள் வந்து இந்த மாதிரி கிரிக்கெட் பார்க்கணும், ஒரு நல்ல ஒரு இதில் வந்து நம்ம எல்லாம் பிக் பிளேயர்ஸோடலாம் உட்காந்து பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அது கண்ணன் ரவி சார் மூலமாக தான் எங்களுக்கு நடந்தது. அதுக்கு தீபக் ரவி ரொம்ப பயங்கரமான ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுத்தாரு. அதாவது அங்கே இருக்கிற ஸ்டேடியமே அவங்கள மாதிரி அவங்களுதுங்கிற மாதிரியே ஃபுல்லாக அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க, எல்லாரையும் பியூட்டிஃபுல்லாக உட்கார வச்சாங்க. ஸோ அங்கே ஏற்பட்ட இந்த ஒரு நட்பு தான். அங்கேருந்து அப்படியே வந்து இது வரைக்கும் எங்கள் அப்பா வந்து ஒரு 99 படம் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் யாரும் வந்து ஒரு பாராட்டு விழா வச்சதே இல்லை. அதுக்கு வந்து கண்ணன் ரவி சார் ஸ்பான்சர் பண்ணி தமிழ் சங்கத்திலேருந்து ஒரு பெரிய பாராட்டு விழா பண்ணியிருந்தாங்க. அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது. ஸோ நான் நிறைய படம் ஹிட்டு கொடுத்தனோ இல்லையோ, ஆனால் இந்த பாராட்டு விழா எனக்கு பண்ணதில் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். அந்த ஏதோ ஒரு விதத்தில் வந்து எங்கள் அப்பாவோட பிளெஸிங்ஸை நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப காரணமாக இருந்தீங்க. அண்டு அப்பா ரொம்ப நேரமாக உட்காந்துருக்காரு. சாதாரணமாக இந்த டைமுக்கெலாம் வந்து ஒரு டைம் டேபிள் படி எல்லாம் ரூட்டீன்ஸ் எல்லாம் முடிச்சு நேரம் படுக்க போகிற டைமு. பட் அவர் ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டோம். ஸோ தேங்க்யூ டேட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் வெரி பேஷண்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் எல்லாருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும். அவரோட மனநிலைமை இன்னைக்கு சூப்பராக இருந்திருக்கும். அதனால கண்டிப்பாக இன்னைக்கு அவருக்கு சாருக்கு தூக்கம் வராது. என்ன சார், உண்மை தானே சார்? சார் அவர் பலது பார்த்துருக்காரு சார். சார் கொஞ்சம் வாங்க ப்ளீஸ், நீங்கள் தான் முதல்ல இன்றைக்கு பிளஸிங். ஸோ ப்ளீஸ் வாங்க சார். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ், தமிழ் சினிமாவின் ரொம்ப ரொம்ப லெஜெண்டரி தயாரிப்பாளர் சார்வி சௌத்ரி சார். ஸோ இந்த தருணத்தில் ஏன் நான் வந்து எல்லாம் எங்களோட டீமை மேலே கூப்பிட்டு வந்தோன்னா, எங்கள் அப்பாவோட பிளெஸிங்காக தான் நான் வந்து மேலே கூப்பிட்டேன். ஸோ நிச்சயமாக 99 ஃபிலிம்ஸ் ஓஜி ப்ரொடியூசர், த ரியல் ப்ரொடியூசர் ஆஃப் தமிழ் சினிமா, ஒன் அண்ட் ஒன்லி 99 ஃபிலிம்ஸு. ஸோ அதில் வந்து எங்களோட ஜேர்னிலாம் இருந்திருக்குது. ஸோ அந்த ஜேர்னியில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது தட் நாங்கள் வந்து ஒரு ஒரு மினிமம் பட்ஜெட்டில் இந்த படத்தை பியூட்டிஃபுல்லாக எடுத்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸ்பர்ஷ் ப்ளீஸ் கம். அப்பா கூப்பிட்றாரு. ஜூனியர் என்னோட சன். அவர் என்னை விட தாடி ஜாஸ்தி ஆயிடுச்சு, அது கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆகுது. ஸோ இந்த தருணத்தில் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ டேட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹோஸ்டிங் த லைக். எஸ் சார், ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே ஓகே. ஒரு செலிப்ரேஷனுடைய மிக அழகான கிளைமேக்ஸில் we have the entire team. We also have our very own Suresh Gopi sir joining us. Please put your hands together as we welcome Suresh Gopi sir joining us. அப்படியே மேலே கூப்பிடுங்க சார், மேலே கூப்பிடுங்க. Suresh Gopi sir, I request you to please join us on stage. மை சன் சார், பிரதர் நினச்சிட்டிங்களா? தேங்க்ஸ் சார். எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே அதாவது ஜென்ரலாக நான் வந்து இப்போ கொஞ்சம் வருஷமாக இந்த ஃபங்க்ஷன் கீசல் நான் கலந்துக்கிறதே கிடையாது. இது வந்து நான் எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக, நன்றி சொல்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். நான் நீங்கள் நிறைய பேர் சொன்னவங்க ஜீவாவுக்கு வந்து ஒரு பெரிய ஹிட்டு படம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு, ஜீவா வந்து நிறைய ஹிட்டு படம் கொடுத்துருக்காரு, இல்லைன்னு சொல்ல நான். அதே நேரத்தில் வந்து நல்ல படங்களும் நடிச்சிருக்கார் அவர். அதில் சில படம் வந்து ஓடாமல் இருந்திருக்கலாம். இப்போ களத்தில் சந்திப்போ வந்து எனக்கு பிடிச்ச படங்கள் வந்து அந்த படமும் ஒரு அருமையான படம் அது. ஆனால் நான் எதிர்பார்த்த வெற்றி அந்த படத்துக்கு வரல. பட் ஆனால் இந்த களத்தில் சந்திப்பு நான் வந்து எந்த படத்தில் வந்து நஷ்டாடியில் அந்த அந்த அளவுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஆகிடுச்சு எனக்கு. அது கண்ணன் சார் ரவி எடுத்த படம் மாதிரி ப்ராஃபிட் வரல, அது மட்டும் நான் சொல்லுவேன் நான்.
ஸோ அதாவது முக்கியமாக சொல்லணுன்னா கண்ணன் ரவி சார் தான் நான் நன்றி சொல்லணும். கண்ணன் ரவி சாரை பற்றி சொல்லணுன்னா நம்ம சதீஷ் வந்து எல்லாமே சொல்லிட்டாரு. திருப்பி நான் சொல்ல டைம் வேஸ்ட் பண்ணது விரும்பல. நான் ஜீவாவை பற்றி சொல்லணுன்னா ஜீவா வந்து அதாவது ஆக்சுவலி நான் வந்திருக்க மாட்டேன், பட் ஜீவா எனக்கு ஒரு ஆசை காமிச்சார். இன்னைக்கு வந்து எனக்கு புது BMW வாங்கி கொடுத்துருக்காரு அவர். அதனால் நானும் ஒரு ஜீவாவுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சுருக்கேன். நான் அந்த கிஃப்ட் வந்து எல்லாருக்கும் நான் கொடுத்துறேன். வா சார் சார் இது மாதிரி தான் நானும் உள்ளே வந்தேன். சரி நீங்களும் வாங்க சார். ஒன்றும் இல்லை சார், இருக்கும்போதே அந்த 2 வார்த்தை பேசணும் தான் வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு துபாய் போகும்போது சார் யாருன்னு தெரியாது, ஒரு ஃபங்க்ஷனுக்காக போனேன். கண்ணன் ரவி அப்படின்னு சொல்லி பேரை கொடுத்தாரு. பட் ஒரு 4 நாள் அவரோட இதில் இருந்தோம். திருப்பி வரும்போது நான் பேரில் ஒரு சின்ன எடிட் பண்ணி கர்ணன் ரவி அப்படின்னு வச்சுட்டேன். அந்தளவுக்கு வந்து அங்கே எங்களை சூப்பராக பார்த்துக்கிட்டு, எங்களை மட்டும் இல்லை நிறைய பேருக்கு அவர் பயங்கரமாக பார்த்துக்கிறாரு, அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ நிச்சயமாக அந்த புண்ணியமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி சார். நான் 2-3 வாட்டி விளையாட்டாக சொல்லியிருக்கேன், ஆனால் அதுதான் உண்மை. அதாவது துபாய்க்கு பிழைக்க போன ஒருத்தர் இன்றைக்கி துபாயவே பிழைக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவரை சொல்லலாம். எல்லாம் துபாயில் வீடு வாங்கி செட்டில் ஆவாங்க, பட் இவர் துபாயவே வாங்கி செட்டில் ஆகிருக்காரு. நான் சொல்கிறதெல்லாம் இங்கே இருக்கவங்களுக்கு மேபி நான் ஜாஸ்தியாக சொல்கிறேன்னு நினைக்கலாம், பட் இவரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கும் இவரோட க்ளோஸாக இருக்கவங்களுக்கும் தெரியும். அது அனைத்துமே உண்மையான வார்த்தைகள் தான். அண்டு உங்ககிட்ட தெரிஞ்சவங்ககிட்டலாம் இவரோட ஃபோன் நம்பர் இருக்கான்னு தெரியாது, பட் இவர் கொடுத்த ஃபோன் இருக்கும். ஏன்னா வந்து அங்கே போனாலே வந்து தலைவன் பார்த்தீங்களா, அங்கே ஒருத்தர் தான் உண்மையாக ஒத்து கையை தூக்குறாரு. ஸோ வந்து அப்படி எல்லார்கிட்டையும் வந்து அந்த ஐஃபோனை கொடுத்து அந்த ஒரு அன்பை வந்து வெளிப்படுத்துறதில்ல அவர் மாதிரி ஒருத்தரை பார்க்கவே முடியாது. இந்த படம் தலைவர் தம்பி தலைமையில், உண்மையிலே தலைவர் தம்பி உங்கள் தலைமையில் நிறைய நல்ல நல்ல தமிழ் சினிமாக்கள் நீங்கள் எடுத்து இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து வெற்றியை கொடுக்கணும். நிதிஷ் ப்ரோ, நீங்கள் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க. ஒரு பெரிய சக்ஸஸை கொடுத்து இந்த கம்பெனி இன்னும் நிறைய படம் பண்ணணுன்ற ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கொடுத்துருக்கீங்க. அண்டு ஜீவா ப்ரோ, உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோன்னா ஜீவா ப்ரோ சொல்லலாம். மிக மிக ஒரு பெரிய டேலண்ட்டு, அது நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நிறைய வேரியேஷன்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு ராமில் இருக்கட்டும், அப்படியே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸில் வேறு ஒரு வேரியேஷனு, ஈயில் ஒரு வேரியேஷன், அந்த மாதிரி ஒன்றும் பயங்கரமாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணக்கூடிய ஒருத்தர். உங்களுடைய வெற்றி நிச்சயமாக எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷம். ஒரு நண்பனாக ஒரு ஃபேனாக சொல்கிறேன் ப்ரோ, மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. அண்ட் இந்த படத்தின் மூலமாக நிதிஷ் ப்ரோ ஒன்று பண்ணியிருக்கீங்க. என்னன்னா, அவர் எங்கே போனாலும் காலேஜ் ஃபங்க்ஷன்லேருந்து எங்கே போனாலும் ஒரு டைலாக் சொல்லுவாங்க. மச்சி ஒரு குவார்டர் சொல்லேன் அப்படின்றத சொல்லினே இருப்பார். இப்போ அதை மாற்றி வேற ஒரு டைலாக் சொல்ல வச்சிருக்கீங்க இந்த படத்தின் மூலமாக. அது என்ன டைலாக் நான் சொல்லி நான் பஞ்சாயத்துக்கு போக விரும்பலை. எப்படி மேலே வரும்போது கேட்பாங்க அர்ச்சனா, அப்போ சொல்லுவார், அப்போ அந்த பஞ்சாயத்து வந்துடும். அண்ட் பிரார்த்தனா ஹீரோயின் நீங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு, ஒரு ஹீரோ கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து உங்கள் ஃபேன் மட்டும் சொல்லாதீங்க, உங்களை எனக்கு பிடிக்காதுன்னு கூட சொல்லிக்கலாம், ஆனால் சின்ன வயசுலேருந்தே ஃபேன் அப்படின்றத சொல்லாதீங்க. இப்போ நான் கூட தான் சின்ன வயசுலேருந்தே அர்ச்சனாவோட ஃபேன். எனக்கு தெரியும், நான் சொல்றது இல்லை, ஏன்னா அது ஒரு நாகரிகம் கருதி நான் சொல்றது இல்லை. ஸோ அந்த மாதிரி சொல்லாதீங்க. ஸோ இந்த படத்தின் மூலமாக நிறைய நல்ல விஷயங்களை திறந்து வச்சிருக்கீங்க நிதிஷ் ப்ரோ அண்டு கண்ணன் ரவி சார். தீபக் ப்ரோவும் அப்படி தான், ஒரு அப்பாவுக்கு ஏற்ற ஒரு அருமையான ஒரு பிள்ளை. நீங்கள் சம்பாரிச்சது காசு பணத்தை விட இந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்தையும் நிறைய இந்த மாதிரி நல்ல நண்பர்கள் தான் இவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்றது தான். இன்னும் பல படங்கள் நீங்கள் வெற்றி படங்களை கொடுத்து இன்னும் தமிழ் சினிமாவை சிறப்பாக உங்களால் முடிந்த வரைக்கும் நீங்களும் நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார், லவ் யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சதீஷ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாருக்கும் வணக்கம். பேசுகிறாரு இல்லை நடுவில் வந்து அஸ்ட்ராலஜர் ஷெல்வி, அவரை பார்த்தோன்னே எல்லோரும் நல்ல டைம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. கண்ணன் ரவி எனக்கு சமீபத்தில் ஒரு நல்ல தொடர்பு ஏற்பட்டு நல்ல நண்பனானார். அவர் படம் நான் ஒன்றும் நடிக்கலை, ஆனால் அவரை பற்றி நான் நேராக பார்க்கும் பொழுது நான் எத்தனையோ தயாரிப்பாளரை பார்த்துருக்கேன், நடிகர்கள் பார்த்துருக்கேன், இயக்குநர்கள்லாம் பார்த்துருக்கேன். பட் மிகச்சிறந்த ஒரு நல்ல மனிதனை நான் வந்து சமீபத்தில் பார்த்தது கண்ணன் ரவி. அது அவர் ஒரு கன்விக்ஷன் கரெக்டாக வச்சுருக்கார். 2.5 மணி நேரம் கிட்ட கதை சொல்லு, கன்வின்ஸ் ஆனால் நான் பண்ணுறேன், இல்லைன்னா இல்லை சார் அப்புறம் பார்த்துக்கிறதெல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக அவருக்கு என்ன வெற்றியோ தோல்வியோ அது என்னால் வரணுமே தவிர அடுத்தவர்களால் எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறார். அதற்கு ஏற்ற மாதிரி தான் அவருடைய மகன் தீபக்கை ரொம்ப பேசி நான் கேட்கலை. பட்
இப்போ கதை கேட்டார் 20 மினிட்ஸில் எனக்கு இது பெருசாக இம்ப்ரெஸ் ஆகலை, நான் படம் பார்த்த உடனே எனக்கு பிடிச்சதுன்னு சொன்னார். அந்த இது எனக்கு ஆர்பி சௌத்ரி சார்லாம் சாதாரணமான ஒரு தடவை வாக்கிங் போகும்போது நான் அவர் படம் ஒன்று நடிச்சிட்டு இருக்கும்போது படம் எப்படி அப்படின்னார். நீங்கள் பார்த்தீங்களா சார்? சன்ரைஸ்லாம் நல்லா எடுத்துருந்தாருனார். சன்ரைஸை விடுங்க, டயலாக் பார்த்தீங்களான்னார். அவர் போய் தியேட்டரில் டப்பிங் பார்த்துட்டு அந்த படத்தை நிறுத்திட்டார். அப்புறம் சரி பண்ணி அதுக்கு பிறகு அந்த படம் ஒரு 6 மாதம் 7 மாதம் கழிச்சு வெளில வந்தது. ஏனென்றால் இன்றைக்கி சினிமா நல்லா இருக்கணும்னா பணம் போடக்கூடிய தயாரிப்பாளர்கள் நன்றாக இருந்தால் சினிமா நல்லா இருக்குமே தவிர அந்த சினிமாவில் நாம் நல்லா இருக்கணுன்ட்டு ஒர்க் பண்ணுறவங்க நினச்சா அது சரியாக வராது. கண்ணன் ரவி மிகப்பெரிய சக்ஸஸ் லைஃப்பில் அடைய வேண்டும். அதற்கு உண்டான உறுதுணையாக நாங்கள்லாம் இருப்போம். நண்பர்களாக, நல்ல நண்பர்களாக இருப்போம். இந்த வெற்றிக்கு அப்பாவுக்கும் மகனுக்கும் என்னுடைய சின்ன ஆனர் உங்கள் சார்பாக. என்னக்கண்ணா மைக் வாங்கிக்கோ. சௌத்ரி சார், உங்கள் ப்ரொடக்ஷன்லேயே பெஸ்ட் ப்ரொடக்ஷன் ஜீவா ப்ரோ தான். உண்மையிலேயே வந்து கேட்க மாட்டார், அதுக்குள்ளே வேறு ஏதோ பேசிகிட்டு இருக்கு. அவர் வேறு ஏன் நான் வேகமாக ஓடி வந்தேன்னா எங்கேயோ போகிற மூடில் இருந்தார். சீக்கிரம் பேசுங்கப்பா, மூட போகிறாங்கன்னாரு. என்ன அப்படின்னு கவுண்டர், ஃபுட் கவுண்டரு. ஸோ அதுக்காக தான் சொன்னேன். ப்ரோ சொன்னது கேட்டுச்சா இல்லையா ஜீவா? சரி ஓகே, நான் விட்ட வாட்ஸ்அப்பில் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். அது கேட்டதுனால தான் இந்த பக்கம் திரும்பல. அதாவது ஹீரோயினை பற்றி சொன்னாங்க சின்ன வயசில் அப்படின்னு. ஹீரோயின் சொன்னது ஜீவாவோட சின்ன வயசில். அது வந்து அப்படி எடுத்துக்கணும். அவங்க வந்து மனசால படம் மலையாள படம் டைரக்டர்கிட்ட நடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். தமிழ் படம் நடிச்சிட்டு நான் ஃபாசில் படம் நடிக்க போகும்போது முதல் டைலாக், ஐயோ அவ்வளோ வேணாம் சார், கொஞ்சம் 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 அப்படி சொல்லி நம்ம இங்கே ஆக்ட் பண்ணுறது அப்படி கொண்டு வந்து அந்த பூவே பூச்சிருவா பண்ணும்போது ஒரு நாளில் தெரிஞ்சு போச்சு இவங்க தான் எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லி. மலையாள படத்தின் மேலே எனக்கு மிகப்பெரிய இது ஒன்று. சின்ன வயசுலேருந்து நான் பண்ண பல படங்கள் மலையாள படத்துடைய ரீமேக் தான். அது வந்து யதார்த்த வாழ்க்கையையும் அந்த அவங்களுடைய நாங்கள் ஒரு கதாநாயகன் ஷூட்டிங்கு போகும்போது அங்கே எதிர்த்தாப்பில் டெல்லி படம், நியூ டெல்லி படம் ஷூட்டிங் ஸ்கிரிப்ட் வச்சுருக்கு. இது 4 மணிக்கு எடுக்கணும், இது 6 மணிக்கு எடுக்கணும், ஃபுல் ஸ்கிரிப்ட். அந்த ஃபுல் ஸ்கிரிப்ட், அந்த டெடிக்கேஷன் தான் அந்த இண்டஸ்ட்ரியை இன்றைக்கும் அவ்வளோ பெரிய லெவலில் கொண்டு வந்திருக்கிறது. சார் சொல்லும்போது ஒன்று சொன்னார், கதை தான் நாங்கள் கேட்போம், இது யாருடைய கதை, யார் நடிக்க போகிறாங்கன்னெலாம் நாங்கள் கேட்க மாட்டோம். அவர் டைரக்டர் ஒரு ஆர்டிஸ்ட்டை மனசில் வச்சுருப்பார், எங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் தோணும் அப்படின்னார். அதுதான் கரெக்டான சிஸ்டம். ஆமாம், அப்போது கதைக்கு உண்டான ஆர்டிஸ்ட்டு கரெக்டாக செட் ஆகும் போதே 50% சக்ஸஸ் வந்துடும். அதற்கு பிறகு அதர் டெக்னாலஜிஸ்லாம் வரும்போது ஈஸியாக ஜெயித்துருவாங்க. ஸோ அந்த இதை நீங்கள் விட்டுறவே கூடாது. உங்களுக்கு அந்த கடவுளுடைய அருள் இருக்குது. ஏன்னா சாதாரணமாக எடுத்தோடனே ஜாக்பாட் அடிக்கிறவங்க இருக்காங்க. நீங்கள் வாழ்க்கையில் 3 முறை விழுந்து எழுந்தவர். ஸோ இனிமேல் உங்களுக்கு விழறதுங்கிறதே கிடையாது. அதை நீங்கள் அந்த அளவுக்கு மிக சிறப்பாக இருக்க வேண்டும். எனக்கு தெரிஞ்ச சீமான்லாம் இவ்வளோ நேரம் உட்காந்து நான் பார்த்ததே கிடையாது. அதுவும் இப்போது சீமான் இந்த பக்கம் திருப்பினா என் பக்கம் வாங்குறாங்க, அந்த பக்கம் திருப்பினா அந்த பக்கம் வாங்குறாங்க. நான் என்றைக்கும் எந்த பக்கம் வரமாட்டேன்னு தனியாக உட்காந்துருக்கார் பாருங்க, அதுதான். ஆனால் இப்படி இருக்கக்கூடிய சீமான் இன்னும் 10 வருஷத்தில் அப்படி ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு சீமானை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த இடத்துல நாம் ஜெயிச்சா போகிறோம்னு நினைக்காம எனக்குன்னு ஒரு இடம் வரும், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். தமிழ் சொன்னீங்க, அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி இனிமேல் சக்ஸஸ் மீட் தமிழ் சினிமாவில் அடிக்கடி நடந்தால் இண்டஸ்ட்ரி மிக சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. Thank you so much, Kannan Ravi sir. Thank you so much, Deepak sir. Thank you, S. V. Shekhar sir. Manamandan Nandrigal. Thank you.
கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் அன் அமேசிங் ஃபிலிம் பிரார்த்தனா. எவ்வளோ சந்தோஷமாக திரைப்படத்துடைய வெற்றி விழா நிற்கும் பொழுது. First of all, good evening, ladies and gentlemen. It's an absolute honor to be here. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ட்ரிபிள் பி வந்து எனக்கு வந்து ஒரு ரீஅஷூரன்ஸ் மாதிரி சொல்லலாம். ஓகே, நம்ம கரெக்டான ஒரு பாத்தில் போகிறோம். இந்த வாய்ப்பு கொடுத்த நிதிஷ் அவருக்கும் ப்ரொடியூசர் கண்ணன் சாருக்கும் ரொம்ப நன்றி.